அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் சலவாத்தின் மகிமை பற்றிய விடயங்களை தான் பார்க்க போகிறோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு அருளாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி தூதராவார். அவரை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: முஹ்மீன்களே, நிச்சயமாக உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக வருத்தத்தை கொடுக்கிறது. அன்றி உங்களுக்கு நன்மைகளையோ அவர் பெரிதும் விரும்புகின்றார். இன்னும் முஹ்மீன்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிடம் மிகுந்த அன்புடையவராகவும் மனிதர்களின் ஈடேற்றத்திற்காக உழைத்த தியாகியாகவும் இருந்தார்கள். மறுமையிலும் எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுபவர் அவரே. ஆகவே அவருக்கு நன்றி கடனாக நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை கூறுமாறு அல்லாஹ்வும் கட்டளையிடுகின்றான். சலவாத்தின் மகிமை பற்றிய சில ஹதீஸ்கள். யார் எம் மீது ஒரு முறை சலவாத்து சொல்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை சலவாத்து சொல்கின்றான். இன்னும் ஓர் ஹதீஸில், உங்களது நாட்களில் மிகவும் சிறந்தது வெள்ளிக்கிழமை ஆகும். ஆகவே அத்தினத்தில் என் மீது அதிகம் சலவாத்து சொல்லுங்கள். உங்களது சலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. எனது பெயர் நினைவூட்டப்பட்டும் என் மீது சலவாத்து சொல்லாதவன் உலோபி ஆவான். என் மீது அதிகமாக சலவாத்து சொல்பவரே மறுமை நாளில் மனிதரில் எனக்கு மிக வேண்டியவரும் ஆவார். திர்மிதி.